ஹாய் ஆல், வெல்கம் டு டானிஷ் ஃபேஷன் டிசைனிங். இன்றைக்கி கிளாஸில் என்ன பார்க்க போகிறோன்னா யோக் நைட்டியோட மெஷர்மெண்ட்ஸ், டிராஃப்டிங், பேட்டர்ன் மேக்கிங் இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போது யோக் நைட்டிக்கு என்னென்ன மெஷர்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னு பார்க்கலாம். ஃபுல் லென்த், செஸ்ட், ஷோல்டர், ஸ்லீவ் லென்த், ஸ்லீவ் ரவுண்ட் அண்ட் நெக். இப்போ இதை எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபுல் லென்த் வந்து ஷோல்டர் மிட்லேருந்து வச்சு உங்களுக்கு கீழே எவ்வளோ ஹைட் வேணுமோ, இப்போ வந்து கீழே தரையில் படுற வரைக்கும் வேணும்னா அது வரைக்கும் எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம எடுக்கும் போது டேப்பை என்ன பண்ணுறீங்கன்னா ரிவர்ஸில், அதாவது 1 வந்து கீழே இருக்கணும், 0 1 வந்து கீழே இருக்கணும். அந்த எவ்வளோ ஹைட் வேணுங்கிறது நம்ம ஷோல்டர் மிடில் இருக்கணும். இப்போ கீழே போட்டுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் எடுக்கும் போது எவ்வளோ ஹைட் வேணுங்கிறத ஷோல்டர் மிட்லேருந்து டேப்பை கீழே போட்ட மாதிரி வச்சு நீங்கள் மெஷர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ ஹைட் வேணுமோ எழுதிக்கோங்க. அதே மாதிரி செஸ்ட்டு வந்து நீங்கள் அந்த ஹையஸ்ட் பார்ட்டில் ரவுண்ட் எடுக்கணும். ஹையஸ்ட் பார்ட்டில் ரவுண்ட் செஸ்ட்டு ரவுண்ட் எடுக்கும் போது ஒரு 3 ஃபிங்கர் அளவு கேப் விட்டுக்கோங்க. டேப் வந்து கொஞ்சம் டைட்டாக பிடிச்சிக்கோங்க. நீங்கள் அந்த ரவுண்ட் எடுக்கிற இடத்துல மட்டும் கொஞ்சம் லூஸ் விட்டு எடுத்துக்கோங்க. ஷோல்டர் இந்த லெஃப்ட் டு ரைட் அந்த போன் இருக்கிற இடத்துல, ஸ்லீவ் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல எடுத்துக்கணும். அதுக்கடுத்து ஸ்லீவ் லென்த் வந்து இப்போ ஸ்லீவ் ஜாயின் ஆகுது பார்த்தீங்களா, அந்த இடம் ஷோல்டர் நம்ம எடுத்தோம்ல அந்த இடத்துலேருந்து வச்சு நீங்கள் ஃபுல் லென்த் எடுக்கணும். உங்கள் கைக்கு எவ்வளோ லென்த் வேணும், உங்கள் ஸ்லீவ் நைட்டிக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு லென்த் எவ்வளோ வேணும், ஷார்ட்டாக வேணும்னாலும் லாங்காக வேணும்னாலும் எவ்வளோ வேணுமோ நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போது ஸ்லீவ் ரவுண்ட் எப்படி எடுக்கணும்னா, நீங்கள் எவ்வளோ லென்த் எடுத்தீங்க, அந்த இப்போ 6 எடுக்கிறீங்க, 5 எடுக்கிறீங்கன்னா அந்த 5 கிட்ட அந்த ரவுண்ட் எடுக்கணும். ஓகேவா? இப்போ ஸ்லீவ் ரவுண்ட்லேயும் ஒரு 2 ஃபிங்கர் அளவை வச்சு நீங்கள் ஸ்லீவ் ரவுண்ட் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நெக்கு மிட் ஷோல்டர்லேருந்து டேப்பை இப்படி ஃபோல்ட் பண்ணி எவ்வளோ தூரம் வேணுங்கிற அளவை ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஃபோல்டு பண்ணிவிட்டு அந்த கட்டவரல் நம்ம வச்சுருப்போம், எந்த இடத்துல வச்சு அந்த டேப் இப்படி திருப்புறோமோ அந்த கட்டவரல் வச்ச இடத்துல உங்களுக்கு என்ன நம்பர் வருதோ அதுதான் உங்களுடைய நெக்கோட மெஷர்மெண்ட்டு. இதை வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் ரெக்கார்ட் நோட்டில் எழுதிக்கலாம். ரெக்கார்ட் நோட் போட்டு எழுதுகிறவங்க எப்பயும் போல் எழுதிக்கோங்க. பேக் சைடில் டிராஃப்டிங் இருக்குது. எப்படி நம்ம பேட்டர்ன் ஷீட்டில் நம்ம எப்படி மார்க் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுக்கான டிராஃப்டிங் இருக்குது. இதையும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. யோக் நைட்டின்னு போட்டு இந்த சைடு லெஃப்ட் சைடில் பிக்சர் எழுதிக்கோங்க. மெஷர்மெண்ட்டு, டிராஃப்டிங் எல்லாம் ரைட் சைடில் எழுதிக்கோங்க. இந்த டிராஃப்டிங்கை வந்து உங்களோட லெஃப்ட் சைடில் எழுதிக்கோங்க. இப்போ நான் இந்த நோட்டில் எழுதியிருக்கிறதுனால நான் அப்படியே கண்டினியூஸாக எழுதியிருக்கேன். நீங்கள் ரெக்கார்ட் நோட் போட்டு எழுதும் போது இது எல்லாமே ரைட் சைட்லேயும் இந்த டிராஃப்டிங், இந்த பிக்சர் நம்ம என்ன பண்ண போகிறோன்றதுக்கு ஒரு பிக்சர் மாதிரி ரெடி பண்ணி வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் இந்த மெஷர்மெண்ட், அதாவது நம்ம பேட்டர்ன் ஷீட்டில் டிராஃப்டிங் போடுறோம் இல்லையா, அதை வந்து இந்த சைடில் லெஃப்ட் சைடில் எழுதிக்கோங்க. இது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இப்போது நம்மளோட மெஷர்மெண்ட் எடுத்தாச்சு. யோக் நைட்டிக்கு என்னென்ன மெஷர்மெண்ட் வேணுன்றதை எடுத்தாச்சு. இந்த மெஷர்மெண்ட் வச்சு ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம எவ்வளோ ஆன்சர் வருதுன்னு பார்க்கலாம். கிட்டத்தட்ட இந்த ஃபார்முலா எல்லாம் யோக் பார்ட் பொறுத்த வரைக்கும் சேமாக தான் இருக்கும். ஒரு சில சேஞ்சஸ் இருக்கும். ஷிம்மிக்கு எப்படி, ஸ்லிப்புக்கு எப்படி, நைட்டிக்கு எப்படின்றது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும். கண்டிப்பாக நீங்கள் எல்லாத்துக்கும் தனித்தனியாக எழுதிக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு புரியும். இப்போ கால்குலேஷன் பண்ணலாம். ஃபுல் லென்த்து இப்போ நீங்கள் எவ்வளோ எடுத்தீங்களோ அந்த லென்த்தோட +2 இன்ச் ஆட் பண்ணணும். எனக்கு வந்து 55 வருது, +2 இன்ச் போடுறேன், 57. இது வந்து 0 to 2 1 divided by 6 into செஸ்டோட வேல்யூ எவ்வளோ நம்மளுக்கு 39 அதை போட்டுக்கணும். இது +1 7.4. அடுத்தது 2 to 3 1 divided by 4 into chest 39 +2 11.7. shoulder 1 divided by 2 into shoulder 16. இதில் வந்து நம்ம எதையும் ஆட் பண்ணலை, மைனஸும் பண்ணலை நைட்டிக்கு. கிளியர்.
0 to 7 1 divided by 12 into chest 39 equal 1 divided by 12 into 39 equal 3.2. இது வந்து நெக்கோட வித்து எவ்வளோ நெக் எடுத்திருக்கோம் அப்படின்னு இங்கே நீங்கள் எழுதிக்கலாம். ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுத்துக்கும் நான் ஒரே அளவு தான் எடுக்க போகிறேன். ஸோ நான் இங்கே 4.5 எடுக்கிறேன். கொஞ்சம் மேலே தான் வைக்கிறேன், டீப் வைக்க கிடையாது. 4.5. மீதி இருக்கிறது எதுவும் கால்குலேஷன் கிடையாது. இது வந்து நம்ம பேட்டர்ன் ஷீட்டில் மார்க் பண்ணும் போது இது எல்லாமே எப்படி மார்க் பண்ணணுங்கிறத சொல்கிறேன். அடுத்தது வந்து ஸ்லீவோட லென்த்து. ஸ்லீவ் லென்த் நீங்கள் எவ்வளோ எடுத்திருக்கீங்களோ அதோட +2 ஆட் பண்ணிக்கணும். நான் வந்து இன்னும் ஸ்லீவ் லென்த் அண்ட் ரவுண்ட் இதில் நான் 6 and 15 எடுத்திருக்கேன். மெட்டீரியல் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி இங்கே நான் ஹைட் அண்ட் ரவுண்ட் எடுத்துக்க போகிறேன். இது வந்து கேப் ஹைட்டு. கேப் ஹைட் எப்படி கண்டுபிடிக்கணும்னா 1 divided by 12 into பஸ்ட்டு செஸ்ட்டு ரெண்டுமே ஒரே வேல்யூ தான். இங்கே இருக்க பாருங்கள் 39 equal to 3.2. அதே மாதிரி ஸ்லீவோட ரவுண்டும் நான் இப்போ மார்க் பண்ண கிடையாது. ஏன்னா நம்ம எவ்வளோ லென்த் இருக்குன்னு நம்ம மெட்டீரியல் எவ்வளோ இருக்குன்னு தெரியல. நீங்கள் மெட்டீரியல் அதிகமாக எடுக்கிறீங்கன்ற போது நீங்கள் இதை ஃபஸ்ட்டே போட்டுட்டு அதுக்கப்புறம் பேட்டர்ன் மேக் பண்ணிக்கோங்க. நான் கிளாத்தில் அப்படியே டைரெக்டாக எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இப்போ வந்து பேட்டர்ன் போட்டுடலாம். இப்போது பேட்டர்ன் போடும்போது எது வரைக்கும் நம்ம போட போகிறோம் அப்படின்னா இங்கே 2 to இங்கே கீழே வரைக்கும் 2 dash இருக்குது பார்த்தீங்களா, இது வரைக்கும் தான் நம்ம பேட்டர்ன் போட போகிறோம். ஏன்னா ஃபுல் லென்த் வந்து 50 55 அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா போக போக நம்மளுக்கு அவ்வளோ பெரிய பேட்டர்ன் ஷீட் கிடைக்காது. நம்மளுக்கு இது வரைக்கும் பேட்டர்ன் போட்டால் போதும். இதுதான் இங்கே நம்மளுக்கு யோக்கு எவ்வளோ கொடுக்கணும். இங்கே கட் வருது, இது ரெண்டுமே கட் வருது. இது ரெண்டுத்தையும் கட் பண்ணி நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ இது வரைக்கும் நம்ம பேட்டர்ன் போட்டால் போதும். மீதி இருக்க பாட்டம் வந்து மெட்டீரியல் எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி மார்க் பண்ணி கட் பண்ணிக்கலாம். டைரெக்டாக மெட்டீரியல்லையே மார்க் பண்ணிக்கலாம். இப்போது பேட்டர்னில் அங்கே டிராஃப்டிங்கில் 0 to 1 இருக்குது. இப்போ நான் என்ன சொன்னேன், யோக் பார்ட் மட்டும்தான் போடணும்னு சொன்னேன். ஸோ 0 to 1 வந்து நம்மளால் இதில் போட முடியாது. அதுக்கடுத்து என்ன ஸ்டெப் இருக்குது, 0 to 2. 0 to 2 எவ்வளோ இருக்குது அதை தான் நான் இப்போ மார்க் பண்ண போகிறேன். 0 to 1 மார்க் பண்ணலை. அதுக்கடுத்து இருக்க 0 to 2 நான் மார்க் பண்ண போகிறேன். ஸோ ஸ்டார்ட் பண்ணுறது இங்கே 0லேருந்து 2 வரைக்கும். அது என்ன வேல்யூ வந்திருக்குன்னா 7.4. 7.4 மேலே 0 போட்டாச்சு. இங்கே வந்து 2ன்னு மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து 2 to 3. 2 to 3 வந்து இங்கே ஆப்போசிட்டில் 11.7. இப்போ இது பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்பவே கம்மியாக வருது. இப்போ நான் இந்த பேட்டர்னை வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். நான் நியூஸ் பேப்பரில் போடுறதுனால எனக்கு இந்த மாதிரி வருது. நீங்கள் பேட்டர்ன் ஷீட் யூஸ் பண்ணும் போது ரொம்பவே பெருசாக இருக்கும். மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து பண்ணுறேன். 7.4 0 to 2 2 to 3 11.7. இப்போ நம்ம மெஷர் பண்ணியிருக்கிறது வந்து இந்த மெஷர்மெண்ட் வந்து மீடியம்லேருந்து எக்ஸல் வரைக்கும் நம்ம போடலாம். எக்ஸல் சைஸ் இருக்கிறவங்க வரைக்கும் நம்ம போடலாம். இப்போது இந்த 0 to 2வே இந்த ஹைட் கரெக்டாக இருக்கான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. 0 to 2 வந்து நம்ம 7.4 மார்க் பண்ணோம். இப்போ 2 to 3 இங்கே மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த ஹைட் வந்து 7.4 இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். பார்த்தீங்கன்னா 7 தான் இருக்குது. இப்போ எப்படி சேஞ்ச் ஆகியிருக்குன்னா 4 பாயிண்ட் மேலே நான் மார்க் பண்ணியிருக்கேன். அதனால தான் இது எப்பயுமே இங்கே நம்ம மார்க் பண்ணும் போது லெஃப்ட் சைடில் மார்க் பண்ணும் போது ரைட் சைட்லேயும் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கணும். ஸோ இதுதான் 3. இப்போ ஷோல்டர் எங்கே 0 மார்க் பண்ணமோ அங்கேருந்து 8 inch. இது வந்து 5. அதுக்கடுத்து 0 to 7. 0 to 7 நெக்கோட வித்து 3.2.
பார்த்தீங்கன்னா இங்கே நெக்கோட வித் வந்து ரொம்ப கம்மியாக இருக்க மாதிரி தெரியுது. இது கம்மியாக இல்லை, ஆக்சுவலாக இது கரெக்டாக இருக்குது. ஏன்னா நம்ம ஷோல்டர் வந்து மைனஸ் பண்ணாமல் போட்டிருக்கோம். நைட்டியில் எப்பயுமே ஷோல்டர் பெருசாக தான் இருக்கும். இந்த இடத்துல உங்களுக்கு ஷோல்டர் கம்மியாக வேணும் அப்படின்னா நீங்கள் கால்குலேட்டர் போடும் போதே ஷோல்டரில் -1 போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ஷோல்டர் வந்து சின்னதாக கிடைக்கும். இப்போ நெக்ஸ்ட் வந்து நெக்கோட வித்து மார்க் பண்ணியாச்சு. நெக் எவ்வளோங்கிறத லாஸ்ட்டு மார்க் பண்ணிக்கலாம். அடுத்தது 5 to 6. 5 to 6 நம்ம ஏற்கனவே இங்கே 5 மார்க் பண்ணியிருக்கோம். அது 6 வந்து 1/2 inch டவுன் கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி இந்த நம்ம ஆர்ம் ஹோல் லென்த்தையும் ஒரு வாட்டி மார்க் பண்ணிக்கணும். இப்போ 0 to 2 என்னவோ அதே தான் 5 to 6 டேஷும். 0 to 2 எவ்வளோ நம்ம மார்க் பண்ணோம்? 7.4 இங்கே மார்க் பண்ணிக்கணும். இப்போ ஷோல்டர் என்ன வேல்யூ கிடைச்சிச்சோ அதே அளவு தான் இங்கேயும் இருக்கணும். 8 inch மார்க் பண்ணணும். 8 inchல இங்கே மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்கேல் வச்சு இதை ஜாயின் பண்ணிக்கலாம். ஆர்ம் ஹோல் லென்த்தை மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணியாச்சு. நெக்கோட வித் வந்து 3.2 இருக்குது. எவ்வளோ ஃபஸ்ட்டு எடுக்க போகிறோம்னா 4.5 சொல்லியிருந்தேன். 4.5 மார்க் பண்ணிவிட்டு அந்த இடத்துல நெக்கோட வித்தை மறுபடியும் மார்க் பண்ணணும். 3.2. ஓகே, இப்போது இந்த 5க்கு இது வந்து 6 இங்கே நம்ம மார்க் பண்ணோம் இல்லையா, இந்த ஆர்ம் ஹோல் லென்த்து அது வந்து 6ன்னு மார்க் பண்ணிக்கோங்க. இதோட மிட் பாயிண்ட் எடுத்துக்கணும். இதோட மிட் பாயிண்ட் வந்து எக்ஸ். இதோட மிட் பாயிண்ட் எக்ஸ். 5லேருந்து 6 வரைக்கும் இப்படி டேப்பை வச்சு ஃபோல்ட் பண்ணி எங்கே அந்த மடிப்பு வருதோ அந்த இடத்துல எக்ஸ் மார்க் பண்ணிக்கணும். அடுத்தது 2 to 2' பிலோ. ஏற்கனவே நம்ம இங்கே 2 inch போட்டிருக்கோம். 0 to 2 போட்டிருக்கோம். இங்கே 2லேருந்து கீழே 2' போட போகிறோம். இதுக்குமான கேப் வந்து 3 inch கொடுக்கணும். இங்கேருந்து போடணும். 2 இருக்குது பார்த்தீங்களா, இங்கேருந்து இங்கே 3 inch. இது வந்து 2'. நெக்ஸ்ட்டு இங்கே ஆர்ம் ஹோல் கர்வ் போட்டுக்கணும். இப்போ ஏற்கனவே இங்கே மிட் பாயிண்ட் மார்க் பண்ணோம். இந்த மிட் பாயிண்ட் மார்க் பண்ணிவிட்டு இங்கே 6 இருக்குது பார்த்தீங்களா, இந்த எல் ஷேப்பில் இருக்குது. இந்த இடத்துல நான் வந்து இங்கேருந்து 1 inch மார்க் பண்ணுறேன். 1லேருந்து 1.5 inch வரைக்கும் இப்படி இந்த மாதிரி ஒரு ஸ்லாண்டிங்காக மார்க் பண்ணி கர்வ் கொடுத்துக்கலாம். நம்மளோட இஷ்டம்தான். அதுக்கு மேலே போகக்கூடாது. 1லேருந்து 1.5 inch வரைக்கும் கொடுக்கலாம். இப்போ ஸ்கேல் வச்சுட்டு இந்த எக்ஸும் இந்த பாயிண்ட் நம்ம மார்க் பண்ணோம் இல்லையா, இதுவும் ஜாயிண்ட் ஆகிற மாதிரி நம்ம இங்கே கர்வ் போட்டுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம எவ்வளோ இந்த சைடில் சீம் அலவன்ஸ் கொடுத்துருக்கோம், நான் வந்து 2 inch கொடுத்துருக்கேன். இப்போ அந்த 2 inch இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. இந்த சைட்லேருந்து ஆப்போசிட்லேருந்து இப்படி 2 inch மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது இதை விட தாண்டி போகாத அளவுக்கு இதை இப்படி வச்சுக்கோங்க. இந்த கர்வ் ஸ்கேலை இப்படி வச்சு இப்படி ஒரு கர்வ் போட்டுக்கோங்க. இந்த லைனில் டச் ஆகிற மாதிரி இப்படி போட்டுட்டிங்கனாவே கரெக்டாக வந்துடும். இப்போ நம்ம கொடுத்துருக்க அளவை விட இது தாண்டி போகக்கூடாது. இந்த கர்வ் வந்திருக்கு பார்த்தீங்களா, இந்த இடம் இதோட இப்படி ஃபினிஷ் ஆகணும். அந்த மாதிரி போட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி போட்டாலும் எந்த பிரச்சனையும் இருக்காது. இந்த மாதிரி போடும்போது இன்னுமே நீட்டாக இருக்கும். அதுக்கடுத்து ஒய் கொடுத்துருக்காங்க. ஒய் வந்து இந்த எக்ஸுக்கும் 3க்கும் இருக்கிற மிட் பாயிண்ட்டு தான் ஒய்ன்னு சொல்லியிருக்காங்க. அதை எப்படி நம்ம மார்க் பண்ணணும் அப்படின்னா, இந்த கர்வாக போகுது பார்த்தீங்களா, இந்த கர்வாக போகும்போது இப்படி டேர்ன் பண்ணிக்கோங்க. இப்படி டேர்ன் பண்ணி இந்த 3 வரைக்கும் இப்படி எடுத்துக்கோங்க. இப்போ 7 வருது. இந்த 7ஐ இப்படி ஃபோல்ட் பண்ணி பாருங்கள். இந்த டேப்பை இப்படி ஃபோல்ட் பண்ணிங்கன்னா இதோட மிட் பாயிண்ட் நம்மளுக்கு கிடைக்கும். மிட் பாயிண்ட் எவ்வளோ? 3.5. இப்போ இந்த 3.5ஐ மறுபடியும் இந்த டேப்லேயே இப்படி
இப்படி தள்ளி தள்ளி வச்சு எங்கே 3.5 வருதோ அந்த இடத்துல இப்படி மார்க் பண்ணி இதை நம்ம ஒய்ன்னு மார்க் பண்ணுறோம். ஓகேவா? அவ்வளவுதான். இப்போ இந்த 2 டேஷையும் இந்த ஒய்யையும் இப்படி ஜாயின் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்கேல் வச்சு ஜாயின் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு கர்வ் மாதிரி கொடுத்துக்கோங்க. இல்லை அப்படியே நீங்கள் கர்வாக போடுறதுனாலும் ஓகே தான். இப்படி நான் போட்டுட்டேன். இதை கர்வ் போடணும். லைட் பெண்ட் கொடுத்து போடுங்க. நம்ம ஃப்ரீ ஹேண்ட்லேயே போட்டுக்கலாம். இப்படி லைட்டாக ஒரு கர்வ் கொடுத்து போட்டுக்கோங்க. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லோப் கொடுக்கணும். 5 to 6 1/2 inch டவுன்னு கொடுத்துருந்தது பார்த்தீங்களா, அது வந்து 1/2 inch இங்கே கொடுத்துக்கலாம். 1/2 inch இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. 7ஐயும் இப்போ நம்ம 1/2 inch மார்க் பண்ணதையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இது வந்து 6, இது 6 டேஷ். இப்போ நம்ம எப்படி கட் பண்ண போகிறோம்னா, இங்கே கீழே மார்க் பண்ணோம் இல்லையா, இதை ஒரு பார்ட்டாகவும் கீழே யோக் பார்ட் தனியாகவும் நம்ம கட் பண்ணுவோம். இப்போ அது வந்து யோக் பார்ட் தனியாகவும் பாட்டம் தனியாகவும் நம்ம கட் பண்ணுவோம். மேலே மட்டும் இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம். இதை மட்டும்தான் நம்ம இப்போ கட் பண்ண போகிறோம். இப்போ இங்கே 3 முடிஞ்சிருக்கு பார்த்தீங்களா, இந்த இடத்துல ஒரு குட்டியாக நாச் போட்டுக்கோங்க. இது தனியாக எடுத்து வச்சுக்கோங்க, ஏன்னா இதுவும் நம்ம அதில் மார்க் பண்ணுவோம். இதை கட் பண்ணியாச்சு. இது ரெண்டுத்தையும் இப்படி ஜாயின் பண்ணுற மாதிரி நம்ம கிளாத்தில் வந்து இப்போது கிளாத்தில் வைக்கும் போது இது ரெண்டுத்துக்கும் தனித்தனியாக சீம் அலவன்ஸ் கொடுக்கணும். அதனால் இந்த 2 பேப்பரையுமே எடுத்து பத்திரமா வச்சுக்கோங்க. அடுத்தது ஸ்லீவ் பேட்டர்ன் போடலாம். ஸ்லீவ் பேட்டர்ன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்படி மார்க் பண்ணணுன்றதுக்காக தான் நான் இதை போடுறேன். இது வந்து நான் இதை அப்படியே வச்சு நான் போடுவேன். எனக்கு ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி ஹைட்டை மட்டும் நான் சேஞ்ச் பண்ணிக்குவேன். மீதியெல்லாம் சேம் தான். இப்போ எப்படி ஹைட் எவ்வளோ வேணும் அப்படின்னா 6 + 2, ஏன்னா 1/2 inch வந்து ஷோல்டரில் ஜாயின் பண்ணுறதுக்கும் கீழே 1.5 மடித்து தைக்கிறதுக்கும், இல்லைன்னா 1.5 வரைக்கும் கொடுத்தா போதும். இப்போ நான் 6 இதில் நான் 1.5 கொடுத்தேன் அப்படின்னா 7.5 வருது. இப்போது ஃபுல் லென்த் வந்து மொத்தமாக நீங்கள் இங்கே கொஞ்சம் தள்ளி வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இப்படி மார்க் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஒரு லைன் போட்டுக்கலாம். இப்படி போட்டுக்கோங்க. அதுக்கடுத்து கேப் ஹைட்டு ஏற்கனவே அதில் நம்ம போட்டிருந்தோம் பார்த்தீங்களா, கேப் ஹைட் எப்படி கண்டுபிடிக்கணும்னு அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி எவ்வளோ ஹைட் வருதோ அதை இங்கே மார்க் பண்ணிக்கோங்க. 3.2. இந்த மாதிரி தள்ளி வச்சு இதை மார்க் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஒரு லைன் இப்படி பெருசாக போட்டுக்கோங்க. ஏன்னா எவ்வளோ தூரம் போட போகிறோங்கிறது தெரியாது. இப்போ இப்படி ஒரு லைன் போட்டிருக்கோம் இல்லையா, இப்போ இங்கே இது வந்து 0, இது 1, இது 2. ஓகே, இப்போ 1 to 4 நம்மளுக்கு எவ்வளோ ரவுண்ட் எடுத்துருக்கோமோ அதை 2ஆல் டிவைட் பண்ணி நம்ம சீம் அலவன்ஸ் எக்ஸ்ட்ரா நம்ம 1 inch கொடுக்க போகிறோமோ 2 inch கொடுக்க போகிறோமோ அதை ஆட் பண்ணி இங்கே நம்ம போடணும். என்னோடய ஸ்லீவ் ரவுண்டு வந்து 15. இப்போது 15ஐ 2ஆல் டிவைட் பண்ணி +2 எவ்வளோ வருதுன்னா 9.5. இங்கேருந்து 9.5 கீழே மார்க் பண்ணிக்கோங்க.
9.5 இங்கே நான் மார்க் பண்ணியிருக்கேன். அது ஹைட்டும் அதுக்கேற்ற மாதிரி அங்கே மார்க் பண்ணலாம். இல்லைனா 7.5 கொஞ்சம் கீழே தள்ளி இருக்குது ஒரு பாயிண்ட். இப்படி போட்டுட்டு இதை மார்க் பண்ணிக்கலாம். இப்போது இந்த இடத்துல வந்து நம்ம பேட்டர்ன் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, இந்த ஆர்ம் ஹோல் ரவுண்டு அதை கால்குலேட் பண்ண போகிறோம். இப்படி வச்சுக்கோங்க. நம்ம தனியாக வந்து ஆர்ம் ஹோல் ரவுண்டு எடுக்கவும் மாட்டோம். நைட்டி பொறுத்த வரைக்கும் ரொம்பவே லூஸாக தான் நம்ம போட போகிறோம். இப்போ இதில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். டேப் இந்த மாதிரி தள்ளி தள்ளி மார்க் எவ்வளோ வருதுன்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். அந்த நாச் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அது வரைக்கும் தான். இப்போது 10.5 அந்த 10.5 தான் இங்கே நம்ம மார்க் பண்ண போகிறோம். 0லேருந்து 10.5 இப்படி கிராஸாக வச்சுக்கணும். இந்த லைனில் இப்படி கிராஸாக வச்சுக்கணும். 10.5 எங்கே வருதோ அந்த இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க. இப்படி மார்க் பண்ணிவிட்டு இந்த 0வும் 1ஐயும் ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு லைன் போட்டுக்கோங்க. போட்டாச்சு. இப்போது இதுக்கு மிட் பாயிண்ட் எடுத்துக்கலாம். இதுக்கு எப்படி இதுதான் 2 to 3. இதுக்கு மிட் பாயிண்ட் எப்படின்னா எப்பயும் போல் 0லேருந்து 3க்கு வச்சு அதை ஃபோல்ட் பண்ண போகிறோம். இதுதான் மிட் பாயிண்ட் எக்ஸ். இப்போ இதுக்கு கர்வ் எப்படி போடுறோம் அப்படின்னா இங்கேருந்து 1 இன்ச் தள்ளிக்கோங்க. இப்படியும் போடலாம். இங்கேருந்து 1 இன்ச் தள்ளி மார்க் பண்ணி அதுக்கப்புறம் இந்த 1 இன்ச்சையும் இந்த 3யும் ஜாயின் பண்ணி அதுக்கு மிட் பாயிண்ட் எடுத்தும் போடலாம். இப்போது நம்ம நைட்டி தான் போட போகிறோன்றதுனால நான் அதை அப்படியே போடுறேன். இதை லைட்டாக இப்படி டர்ன் பண்ணி இதோட ஜாயின் பண்ணிக்கலாம். ரொம்ப இப்படி டவுனாக பண்ணாதீங்க. லைட்டாக ஒரு 1/4 இன்ச் இருந்தால் போதும். இந்த கேப் இந்த லைனுக்கும் இப்போ நம்ம போடுற கர்வுக்கும் ஒரு 1/4 இன்ச் இருந்தால் போதும். ரொம்ப இப்படி டவுனில் போட்டுற வேண்டாம். இது வந்து ப்ளவுஸ் கிடையாது, நைட்டி தான். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம போட்டால் போதும். இந்த அளவுக்கு போட்டால் போதும். இப்போது இந்த 3ஐயும் இந்த 9.5 நம்ம ஸ்லீவோட ரவுண்ட் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதையும் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ வந்து என்னோட கை வந்து நல்லா ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி தான் நான் இங்கே போட்டிருக்கேன். உங்களுக்கு சின்ன ரவுண்ட் வந்தது, ஸ்லீவ் ரவுண்ட் வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்குன்னா இந்த லைன் வந்து இப்படி வரும், இப்படி கிராஸாக இப்படி வரும். கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இதை கட் பண்ணி எடுத்துடலாம். அவ்வளவுதான். இப்போ ஸ்லீவ் பேட்டர்ன் ரெடி. யோக் நைட்டிக்கான மெஷர்மெண்ட்டு, பேட்டர்ன் மேக்கிங் அண்ட் பேட்டர்ன் கட்டிங். பேட்டர்ன் மேக் பண்ணி கட் பண்ணுறது நம்ம எப்படின்னு பார்த்தாச்சு. நான் கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங், கிளாத் கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் இந்த பேட்டர்ன் யூஸ் பண்ணி எப்படி போடலாம் அப்படிங்கிறது நான் பார்ட் 2 வீடியோவில் போடுறேன். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்காக ரொம்பவே நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் டானிஷ் ஃபேஷன் டிசைனிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ கண்டிப்பாக பாருங்கள். நம்ம ஷார்ட்ஸில் நெக் டிசைன்ஸ் நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸில் ப்ளவுஸுக்கு கம்மீஸுக்கு நான் போட்டிருக்கேன். கண்டிப்பாக அதையும் போய் பாருங்கள். தேங்க்யூ. பாய்.